சங்கீதம் 9 மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களையெல்லாம் விவரிப்பேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். மரண வாசலிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய இரட்சிப்பினால் களி கூறும் படிக்கு ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள், அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும், ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள். ஜாதிகள் தங்கள் மனுஷர். ஆமென். நாம் எல்லாம் உட்காருவோம். வருடத்தின் இறுதியில் நம்ம வந்திருக்கோம். அல்லேலூயா. தேவன் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார், இதுவரை நடத்தினார், இனிமேலும் அவர் நடத்த போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதுமாகவே நம்ம எல்லாருக்குமே, எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதம்னா அது இந்த மாதம்தான். ஏன்னா நம்ம நிறைய செலிப்ரேஷன் நிறையா வந்துட்டு இருக்கோம். ஒரு ஓடிட்டே இருக்கிற ஒரு வேலை லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு பிரேக்கு எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற வருஷம்தான். ஏன்னா நம்மளுடைய துக்கத்தையும் மாற்றுறதுக்காகவும் சந்தோஷத்தை கொடுத்துறதுக்காகவும் தான் ஆண்டவர் இந்த பூமியில் வந்தார். ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் தியானம் நம்ம பார்த்தோம். இதில் நிறைய எப்பயும் துதியை பற்றி தான் சொல்லிகிட்டு இருப்போம். இது ஒரு கோட்டு ஒரு கோட்டு புக்குனா எப்போ எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கோ அல்லது எப்போ மன கஷ்டமாக ரொம்ப மனசோர்வாக இருக்கோ, அப்போ சங்கீதத்தை எடுத்து ஏதாவது ஒரு அதிகாரத்தை எடுத்து நம்ம அறிக்கை பண்ண வாசிக்க ஆரம்பித்தாலே ஒரு ஆண்டவரோட பலன் நம்மளை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. அதில் தான் இந்த சங்கீதத்தை 2 விஷயத்தில் தாவீது எழுதியிருக்காங்க. ஒன்று ப்ரேயர் அண்ட் பெட்டிஷன். ப்ரேயர்னால் ஆண்டவர் துதிச்சு பாடியிருக்காங்க. 2வது ஆண்டவர்கிட்ட பெட்டிஷன்னா மனு கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி மனு கொடுக்கறது. இந்த சங்கீதம் முழுவதுமாக அப்படி தான் இருக்குது. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை கெட்டு போவதில்லை, நீங்கள் என்னை மறக்க மாட்டீங்க, நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்க, என்னை நீங்கள் உயர்த்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒரே ஒரு வசனத்தை மட்டும் தியானிப்போம். 9வது சங்கீதம் 1வது வசனம். அல்லேலூயா. தாவீது சொல்கிறாரு, கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களையெல்லாம் விவரிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவர் நம்மளுக்கு நிறைய அதிசயங்களை செஞ்சுருப்பார். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வருஷங்களில் முழுவதிலுமாய் செஞ்சுருப்பார். இந்த 2024 தேவன் நம்மளுக்கு அதிசயங்களை செஞ்சுருப்பார். இன்னும் அவர் அதிசயங்களை செய்கிற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அதிசயங்களை செய்கிறவர், நம்மளுக்கு அற்புதங்களை செய்கிறவர், நம்மளுக்கு
வழியை திறக்கிறவர், நம்மளுக்கு வழியை காட்டுகிறவர், நம்மளுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். இதில் தான் தாவீது சொல்கிறாரு, உம்முடைய அதிசயங்களை எல்லாம் நான் விவரித்து சொல்லிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஒரு அதாவது அடிக்ஷன்னு சொல்லுவாங்க. அடிக்ஷன்னா ஒரு விதமான போதை. அதில் வந்து ஒரு போதை என்ன தெரியுமா? ஆண்டோடைய அதிசயங்களாக நம்ம விவரித்து சொல்ல 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 அவருடைய அதிசயங்களை நம்ம கிடச்சி பார்த்துட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் விடவே மாட்டீங்க. அதுக்கு நீங்கள் அடிக்ஷன் ஆயிடுவீங்க. ஏன்னா அவருடைய அதிசயமானவர், அவருடைய அதிசயங்கள் பெரியது. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் எதுக்காக நம்மளுக்கு அதிசயங்களை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவர் எதுக்காக அதிசயம் செய்கிறார்னா, நம்மளோட வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறார், நம்மளுடைய குடும்பத்தில் அதிசயங்களை செய்கிறார், நம்மளுடைய பிள்ளைங்களோட வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறார், நம்மளுடைய வேலையில் அதிசயங்களை செய்கிறார். ரெண்டாவது அவர் எதுக்கு அதிசயம் செய்கிறார் அப்படின்னா, நம்மளுக்கு அவர் செய்த அதிசயங்களை பார்த்து மித்தவங்க ஆண்டவரை துதிக்கிறதுக்காக அவர் ஒரு அதிசயங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம எரேமியாவோட வாழ்க்கை, எரேமியா 32வது அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஒரு ஆண்டவர் வந்து எரேமியா தீர்க்கதரிசிட்ட பேசுகிறாரு. எரேமியா 32வது அதிகாரம் 17வது வசனத்தில் நம்ம கடைசியில் நம்ம பார்த்தோன்னா, ஹல்லேலூயா. எரேமியா வந்து சொல்கிறார், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு. இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள பேக்ரவுண்ட்லாம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வசனத்தை எடுத்தால் நான் அதோட பேக்ரவுண்ட் எல்லாமே பார்ப்பேன். எதுக்கு வந்து எரேமியா தீர்க்கதரிசி இதை சொல்லணும்? உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லைன்னுன்றது எதுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, யூதா தேசத்தில் வந்து சிதேக்கியா ராஜா அரசாண்டுட்டு இருக்காரு. அப்போ பாபிலோனை வந்து நெருக்கிட்டு இருக்காங்க. அந்த எதிரி ராஜா வந்து நெருக்கிட்டு வந்து அதை வந்து யூதா தேசத்தை ஃபுல்லாக எடுக்க போகிறதுன்றது எரேமியாவோடுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிருச்சு. அப்போ கர்த்தருடைய வார்த்தை உண்டானதுக்கப்புறம் சிதேக்கியா ராஜா கிட்டப்ப என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சிதேக்கியா ராஜா இந்த மாதிரி பாபிலோன் ராஜா வராங்க, எதிரி வராங்க, நம்மளை எப்படியும் அடிமைத்தனத்தில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, ஆனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க, 70 வருஷம் கழித்து நம்மளை திருப்பி இந்த இடத்துல ஆண்டவர் கூட்டிகிட்டு வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை போய் எரேமியா தீர்க்கதரிசி சொன்னதும் சிதேக்கியா ராஜாவுக்கு அதை பற்றி விருப்பம் இல்லை. என்னது தீர்க்கதரிசினா வந்தால் நம்மளை ஆண்டவர் காப்பாற்றுவார், நம்மளை வந்து அதிசயம் செஞ்சு நம்மளை வழி நடத்துவார், நம்மளை எதிரிக்கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றுவாருன்னு தானே சொல்லணும். இது என்னடானா இங்கே வந்து நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தில் போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறதுனால எரேமியாவை பிடிச்சு சிறைச்சாலையில் அடைச்சி வச்சிடுறாங்க. அப்போ தான் ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகுது எரேமியாவுக்கு. என்னென்னா, நீ இந்த இடத்துல என்ன பண்ணுன்னா, உன்னோட பெரியப்பாவோட, அதாவது பெரியப்பா பையன் உன்னோட அண்ணன் வருவான், அவன்கிட்ட வந்து இந்த இடத்துல நீ வந்து 17 செக்கல் காசு கொடுத்து இந்த நிலத்தை வாங்கு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எரேமியாவுக்கு புரியல, இது வந்து அடிமைத்தனத்துக்கு போகுது, இன்னொரு நாட்டில் உள்ளவங்க இந்த இடத்த வந்து வாங்க போகிறாங்க, இப்போ போய் நான் சேர்த்து வச்ச காசெல்லாம் போட்டு ஒரு நிலத்தை வாங்க சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா புறம்போக்கு இடம் அப்படின்னு இருக்கும். புறம்போக்கு இடம்னா அதுக்கு பட்டா பத்திரம் அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து நீங்கள் போய் அந்த புறம்போக்கு இடத்த வாங்குங்க, நம்ம வந்து ஒரு 10 லட்சம் வச்சுருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு 10 லட்சம் சேர்த்து வச்சுருக்கோம், அதை வாங்குங்கன்னா நம்ம அதை வாங்குவோமா? புறம்போக்கு இடம் ஒன்றுமே இல்லை, அதுக்கு பட்டா கிடைக்காது, பத்திரம் கிடைக்காது, ஒன்றுமே கிடைக்காது, நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசை போய் வாங்க சொல்கிறீங்களே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் இங்கே வந்து எரேமியா வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவருடைய சொன்ன வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிஞ்சிட்டு அங்கே போய் அந்த 17 செக்கல் எடுத்து கொடுத்து அந்த இடத்த வாங்கிடுறாரு. வாங்கினதுக்கப்புறம் தான் அந்த 17வது வசனத்தில் ஃபுல்லாக நம்ம பார்த்தோன்னா, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியும் இந்த இடத்துல தேவன் நம்மளை நிச்சயமாக கொண்டு வருவார், இந்த தேசத்தில் மறுபடியும் நம்மளை நாட்டுவார், அப்போ இப்போ நான் கஷ்டப்பட்டு வாங்கின பிரயாசப்பட்டது ஒன்றுமே வீணாக போகாது, ஏன்னா அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இதை முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் 18வது வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. 1000 தலைமுறைகளுக்கு கிருபை செய்கிறவர், அவங்களை நீங்கள் எகிப்து தேசத்துலேருந்து இப்படி கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு எரேமியா துதிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுதான் நான் சொன்னேன், அதாவது ஆண்டவரை துதிக்கிறது வந்து ஒரு விதமான போதை. நம்ம வந்து அதை ஒரு தடவை நீங்கள் அதை வந்து ருசிச்சு பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் போய் மனுஷங்க கிட்டேயோ யார்கிட்டையோ போய் நிற்க மாட்டீங்க, ஆண்டவரை மட்டும் துதிச்சுக்கிட்டே இருப்பீங்க, அவர் அதிசயங்களை செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா.
ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் ஒரு அந்த தீர்க்க தரிசனம் சொல்றாரு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தா, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவருடைய நாமத்தை சொல்லும் போது முதலாவது நாமம் என்ன சொல்றாரு? அதிசயமானவர். என் தேவன் அதிசயமானவர், என் தேவன் அதிசயமானவர். நீங்க நம்மளுக்கு அதிசயம், நம்ம சிலவங்க நினைக்கலாம், எனக்கு இதுவரை ஒரு அதிசயம் கூட நினைக்கலையே, நான் எந்த அதிசயத்தை நான் சொல்லி நான் விவரிப்பேன் அப்படின்னு. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் நம்மளுக்கு அதுக்கு தான் ஆண்டவர் ஒரு வேதாகமத்தை கொடுத்துருக்கிறாரு. அங்கே இருக்கிற அதிசயங்களை, ஒவ்வொரு செங்கடலை நீங்கள் பிளந்தீங்க, நீங்கள் இவங்களை லாசருவை உயிரோடு எழுப்புனீங்க, அடிமைத்தனத்துலேருந்து எகிப்திலேருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அதிசயத்தை நம்ம விவரித்து சொல்ல 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 நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் அதிசயங்களை செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. இதில் தான் எரேமியா சொல்லிகிட்டே இருக்காங்க, ஆண்டவரோட அதிசயத்தை பற்றி விவரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து 27 தானே ஆண்டவர் சொன்ன வசனத்தை போடுங்க, 26 27 வரும். ஆண்டவர் இதெல்லாம் கேட்டுட்டு அவர் துதிகளில் பிரியப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. அதை கேட்டுட்டு சொல்கிறாரு, நீ சொன்னேல, ஆமாம், நான் எரேமியா அப்போது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோன்னு கேட்குறாரு. எரேமியா சொல்றாரு, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கு தேவன் பதில் சொல்றாரு, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இதே அதுக்கு அடுத்ததில் நீங்கள் அப்படியே வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், தேவன் அதே மாதிரி சிறப்படிச்சு போகிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் திருப்பியும் தேவன் நாட்டுகிறார், இந்த தேசத்தில் திரும்பி வராங்க. அப்போது இந்த ஒரு தேசம் இப்போது சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா சில ஏரியா ரொம்ப தூரமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் சீப்பாக இருக்கும், அந்த இடத்துல வாங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எல்லா இடத்துலையும் மெட்ரோ, அந்த மெயின் ரோடெல்லாம் வந்ததும் அந்த இடத்தோட விலை என்ன ஆகிடும்னா டபுள் மடங்கு 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிடும். அதே மாதிரி இவங்க திரும்பி தேசத்துக்கு வராங்க. திரும்பி தேசத்துக்கு வரும்போது அந்த இடத்துலலாம் பார்க்குறாங்க, அது என்னப்பா மெயினான ஒரு ஏரியா இருக்குது, நல்லா மெட்ரோலாம் போகுது, எல்லா பஸ் ஸ்டாண்ட்லாம் பக்கத்துலேயே இருக்குது, அதை வாங்குங்கன்னு சொல்லும் போது அங்கே சொல்லுவாங்க, இப்போ அதெல்லாம் எரேமியா ஆல்ரெடி வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. எதை வச்சு எரேமியா வாங்கினாரு? தேவனுடைய வசனத்தை விசுவாசிச்சாரு. என்ன தேவனுடைய வசனம்? தேவன் அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. அது அது ஒரு 32 அதிகாரம், ஒரு அற்புதமான அதிகாரம். ஆண்டவர் ஒவ்வொன்றா சொல்லி கொடுப்பாரு. நீ அந்த பத்திரத்தை மண்பானையில் போட்டு வைன்னா சொல்றாரு. ஆண்டவர் நம்மளை வழிநடத்துகிற விதம் அந்த மாதிரி தான் இருக்கும். சில நேரம் நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது, இன்னும் இது நம்ம ஒன்று நினச்சிட்டு இருக்கோம், இப்படி ஒன்று நடக்குது, ஐயோ இது என்னது, இது நம்ம வயசாயிட்டே போது, நம்மளுக்கு எந்த ஒரு மாறுதலும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கவனிச்சுக்கணும், அவர் அதிசயங்களை செய்கிறவர், நம்மளுடைய வாழ்வில் அதிசயங்களை செய்கிறவர், நம்மளை ஒரு நாளும் அவர் கைவிடுகிற தேவன் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு கோட் நான் கேட்டேன், பீப்புள் ஸ்பீக் அபவுட் ப்ராப்ளம், பட் பவர்ஃபுல் ஆல்மைட்டி ஸ்பீக் அபவுட் ப்ராமிசஸ். ஹல்லேலூயா. அதாவது மக்கள் தனக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை, பிரச்சனைகளை குறித்து மட்டும்தான் பேசுவாங்க. ஆனால் என் தேவன் அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை குறித்து மட்டும்தான் பேசுவார். ஹல்லேலூயா. இப்போ ஃபஸ்ட்டு அதிசயங்களை நம்மளுடைய வாழ்வில் செய்கிறாரு. ரெண்டாவது பார்த்தோன்னா நம்மளுடைய வாழ்வில் செய்கிற அதிசயத்தை வச்சு ஜனங்கள் துதிக்கிறதுக்காக அவர் அதிசயங்களை செய்கிறாரு. அது லூக்கா 5வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா ஆண்டவர் நிறையா அற்புதங்களை செஞ்சுட்டே வராரு. அப்போ திமிர்வாதக்காரனை பயங்கர கூட்டமாக இருக்குது, உள்ளே நெருங்கவே முடியல. அப்போ மேலேருந்து கூரையிலேருந்து இறக்குறாங்க. இறக்குனதுக்கப்புறம் ஆண்டவர் பார்க்குறாரு, திமிர்வாதக்காரனாக இருக்கான், என்ன செய்யணும்? சரிப்பா படுத்தே இருக்கான், அவனால் எந்திரிச்சு நடக்க முடியாது, நீ எந்திரிச்சு நடந்தான் சொல்லணும். ஆனால் ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துல அவ்வளோ ஒரு க்ரௌடடாக இருக்குது, அவ்வளோ ஜனக்கூட்டங்கள் நெருக்கிட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்போது ஆண்டவர் இது ஒரு அற்புதத்தை செய்கிறாங்க. அப்போ 5வது அதிகாரம் 26வது வசனத்தில் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா, ஆமாம், அப்போ மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிசயமான காரியங்களை கண்டோம் என்று தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா. தேவன் நம்ம எழும்ப செய்கிற தேவனாக இருக்கிறார். திமிர்வாதக்காரனை தேவன் எழுப்பினார். அன்னைக்கு அந்த மரித்த வாலிபனை தேவன் எழுப்பினார். லாசருவை தேவன் எழுப்பினார். அதே மாதிரி அந்த சிறு பெண்ணை, ஒன்றுமே இல்லை, முடிஞ்சிட்டு எவ்விரு கேட்குறான், ஆண்டவரே நீங்கள் ஏதாவது பண்ணுங்க, என் மக வியாதிப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சொல்கிறாங்க, இல்லைப்பா நீ போதகரை தொந்தரப்படுத்துறாத, அவர்
பாப்பா உங்கள் பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் சொல்கிறார், இல்லை இல்லை அவர் நித்திரை தான் பண்ணிட்டு இருக்காருன்னு வந்துட்டு தலித்தாகுமின்னு சொல்லிட்டு எழும்ப பண்ணுகிற தேவன். நம்மளுடைய மரித்த வாழ்வை அவர் எழும்ப பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. சில விஷயங்கள் நம்ம இடத்துல மரித்து இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஆண்டவர் கையில் கொடுத்துடணும். ஏன்னா அவர் அதிசயங்களை செய்கிறவர். எதுக்காக அதிசயங்களை செய்கிறார்? நம்மளுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்து மக்கள் எல்லாரும் தேவனை துதிக்கிறதுக்காகவும் அவர் அதிசயங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பீராக. ஆமென்.